தேர்தல் முடிந்து விட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளிலிருந்து சரிபாதியாக சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். நீங்கள் தோற்று விட்டீர்கள், நீங்கள் விழுந்து விட்டீர்கள், மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நீங்க வெல்லவே மாட்டீங்கப்பா, சீமான் அண்ணா ஆட்சிக்கு வரமாட்டார்ப்பா, உங்க அரசியல் நாம் தமிழர் கட்சி அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணாம், மக்கள் உங்களை வெறுத்துட்டாங்க, வாக்கு செலுத்தல, you are unfit for politics அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதே செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது வாச்சாத்தில அந்த பழங்குடியின பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள். அவர்களுக்காக போராடியது, அந்த வாச்சாத்தில வன்கொடுமையினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போராடியது இன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஐயா மரியாதைக்குரிய பே. சண்முகம். நாங்கள் தான் வாச்சாத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதன் தலைவர் பே. சண்முகம் யாரால் பெண்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே செங்கோட்டையரை ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பேர்தான் அரசியல் என்றால் அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தெரியாது, வராது. நேத்து வரைக்கும் RSS பிள்ளை விஜய் என்று பேசிய விஜய்க்கு இந்த மாசம் ஒருத்தர் ஆயா வேலை பார்க்க போறதா தமிழ்நாட்டில் அரசியல் என்றால் அந்த அரசியல் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வராது, தெரியாது, தெரியாது. அதிமுக என்ன, அண்ணா திமுகவா? அது ஆன்டி டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே. அது விஜய் கட்சி 108 இடத்துல வென்றுட்டாங்க. திமுகவோட சேர்ந்து அதிமுக எப்படியாவது கூட்டணி வச்சிடலாமா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள முடியும் என்று குறுக்கு வழியில சிந்திச்சீங்க. அரசியல் தன்னை நிலைநிறுத்திக்கணும் என்றால் அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு சுட்டு போட்டாலும் வராது, வராது, தெரியாது, தெரியாது. லோகத்துல எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எதிர்கட்சிக்காரங்கிட்ட ஆதரவு வாங்கித்தான் எம்எல்ஏ பிச்சை எடுத்துதான் ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி எங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம்ப்பா, தெரியாதுப்பா, எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாதுப்பா, வேண்டவே வேணாம்ப்பா, அந்த அரசியல் தெரியாது, வேணாம். வேற என்னங்க அரசியல் பண்ணுவீங்க? மக்களுக்காக அரசியல் பண்ணுவோங்க. ONGC போராட்டமா, நாம் தமிழர் கட்சி அந்த சீமான் அவர்கள் முன்னணியில நிப்போங்க. பரந்தூர்ல விமான நிலையம் வேணாமா, நிப்போங்க. பல ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி மாறி வந்தாங்க. சேலத்துல இருந்து சென்னைக்கு 8 வழி சாலை நாங்க, 8 வழி சாலை நாங்க, பசுமை வழி சாலை நாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் விவசாயிகள் கிட்ட இருந்த நிலத்தை புடுங்க முடியாது என்று பேசிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதான் அரசியல், எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். CPCL போராட்டமா, இழப்பீடு கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். 2163 குடும்பங்களுக்கு 1 அல்ல 2 அல்ல நாம் தமிழர் கட்சி போராடிய போராட்டத்தின் விளைவாக 118 கோடி ரூபாயை 118 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அந்த அரசியல் தான் எங்களுக்கு தெரியும், தெரியும். நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களை கட்டியது தமிழர்கள். கோயில்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்பாலாக இருக்கட்டும், தமிழர்கள். முப்பாட்டன் தமிழன், முப்பாட்டன் தமிழனுக்கு, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வழிபாடு கேட்டோம், தமிழ்ல குடமுழுக்க வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றம் போய் வழக்காடி நீதியை பெற்று தந்தோம், கடவுளுக்கே நீதியை பெற்று தந்தோம். அந்த அரசியலை நாம் தமிழர் கட்சி செய்யும், செய்யும். அதான் அரசியல், அதான் அரசியல். பாலியல் வன்கொடுமை வழக்குகள் எத்தனையோ நடந்துருச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல எத்தனையோ பாலியல் வன்கொடுமை வழக்குகள். அதிமுக ஆட்சி காலத்துல 200க்கும் மேற்பட்ட கல்லூரி பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். போராட்ட களத்தில் நின்னது நாம் தமிழர் கட்சி. அடுத்த திமுக ஆட்சி வருது 2021. விருதுநகர்ல 22 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார் திமுக வார்டு பொறுப்பாளர்.
நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை, இதே மகளிர் பாசறை, இதே கார்த்திகா, இதே மகளிர் பாசறை உறவுகள் விருதுல வரைக்கும் போய் நின்னோம். திமுக வார்டு பொறுப்பாளர் திமுக ஆட்சியை குண்டாசு 6 மாசம் உள்ள வச்ச பெருமை மிக்க கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த அரசியல் நாங்க செஞ்சிருக்கோம். இதான்ப்பா அரசியல். எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஓட்டு கேட்க தெரியாது. சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்னு பேச தெரியாது. அந்த அரசியல் தெரியாது. உங்களுக்கு அழகா இருந்தா பிடிக்கும் மக்களுக்கு. அழகுக்கு நாங்க எங்க போறது? நான் இப்படி பிறந்துட்டேன், எங்க அண்ணன்மார்களும் கருப்பா இருக்காங்க, நானும் கருப்பா இருக்கேன், பிடிக்காது. ஆனா நல்லா கருத்து பேசுவோம். என்ன நல்லா கருத்து பேசுவோம், அழகா கருத்து பேசுவோம், நல்லா பேசுவோம். உங்களுக்கு கவர்ச்சி தான் பிடிக்குது, கருத்து பிடிக்கலன்னா அது ஏன் பிள்ளை கிடையாது. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, உங்க விருப்பம். நீங்க தான் போடலையே. ஆனாலும் நீங்க கண்ணீர் விட்டு கதறி எழுதால் கவர்மெண்ட் மெஷினரினால, அரசாங்க இயந்திரத்தினால பாதிக்கப்பட்டால் உங்களுடைய கண்ணீரை துடைக்க நாம் தமிழர் கட்சிக்காரருடைய கைகள் நீண்டு வரும். இந்த அரசியல் தான் எனக்கு தெரியும். இதைத்தான் நான் செய்வேன். வேற எதுவும் தெரியாதுப்பா. வேற எதுவுமே எனக்கு தெரியாது. பேச சொல்லுங்க, மாமாவை பத்தி பேச சொல்லுங்க, புரட்சியாளர்கள் லெனினை பத்தி பேச சொல்லுங்க, ஸ்டாலினை பத்தி பேச சொல்லுங்க, நாங்க பேசுவோம். மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேச சொல்லுங்க, நாங்க பேசுவோம். சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஐபேட பார்த்து வாசிக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் விஜயோட வாயவே பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் முந்தானாத்து நைட்டு படிச்சு வச்சிருப்பாருங்க சீட்டு, அதை பார்த்து வாசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னடா உதயநிதி ஸ்டாலின் திட்டாருன்னு சொல்லி கோவம் வந்து எக்ஸ்தலத்தை உதயநிதிக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பதிய போட்டுட்டு இருக்காரு. எப்பா நீ 108 சீட்டு வின் பண்ணிருக்க, சனா உங்களை வெளில வச்சிருச்சு, பேசு. மௌனம் வரதுமா? பேச மாட்டியா? மைக்கு கொண்டு போய் நின்னா ஓடினால் சென்னையின் கடற்கரையின் எல்லையோரம் ஓடினாங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்க. நில்லு, பேசு. எப்பா நீ சிஎம் பா, சிஎம் சார் கத்தினையே, நீதான் சிஎம், பேசு. புதுக்கோட்டையில கரம்பக்குடி ஊரு, மலையூர்ங்கிற ஒரு கிராமம், 35 வயது பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வாய் பேச முடியாதுங்க, காது கேட்காது. கூட பிறந்த பொம்பளை பிறப்பு மட்டும் 4 பேர், ஒரு தம்பி. கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு 4 பேத்துக்கு அவ ஒருத்தி மட்டும் கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த 4 கூட பிறந்த பிறப்புக்கும் படிப்பு சொல்லி கொடுத்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. இவ கூலி வேலைக்கு போயிருக்கு. அந்த அக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் ரைஸ் மில்லுக்கு கூலி வேலைக்கு போயிருக்கு. 2 வீணா போனவங்க நல்ல மது போதையில கார்ல ஏத்திட்டு வந்து, ஏமா மழை வர்ற மாதிரி இருக்கு, வாமா நான் கார்ல ஏத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிடன்னு சொல்லி அந்த பிள்ளைய கார்ல உட்கார வச்சு 35 வயது மதிப்பு மிக்க அந்த அக்காவை கார்ல உட்கார வச்சு 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். கூட பிறந்தவரும் போய் பாக்குறாங்க. பேச தெரிஞ்சவளுக்கே எதுவும் பேச தெரியாது. அந்த நேரத்தில் அந்த அக்காவுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. சைகையில எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுது. உடம்பு முழுக்க ரத்தம். எப்ப உனக்கு இரக்கம் இல்லையாப்பா? உனக்கு இரக்கம் இல்லையா மிஸ்டர் சிஎம்? பேசுறியா பேச மாட்டியா? அரியலூர் அனிதா வீட்டுக்கிட்ட போய் நல்ல பம்யமா பூனை மாதிரி போய் உட்காந்தீங்கல்ல, ஸ்டாலின் கிட்ட போய் உட்காந்தீங்களா? ஸ்டாலின் இறந்துட்டான்னு சொல்லி ஸ்டாலின் அம்மா கிட்ட போய் பவ்யமா கையை கட்டி நின்னீங்களப்பா. புதுக்கோட்டை கரம்பக்குடியில அந்த அக்கா 35 வயது மதிப்புமிக்க அந்த அக்கா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. குற்றவாளிகள் மாரிமுத்து சேகர் 2 பேரும் நிறைஞ்ச போதைய ஸ்டாலின் நடத்துறாரு, நீங்க நடத்துறீங்களாப்பா? யார் நடத்துறா? அவங்க வீட்டுக்கு போங்க. தெரியாத வழி தெரியாதா? எதிர்கட்சியா இருந்தா கத்தி பேச வேண்டியது, ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் கப்பு சிப்புன்னு ஆயிட வேண்டியது. இது என்னப்பா அரசியல்? இது என்ன அரசியல்? திமுக காரங்க உங்களை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க, அதிமுக காரங்க உங்களை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்? ஆளுங்கட்சி ஆயிட்டாரு விஜய், பவர்ஃபுல் சிஎம் ஆயிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இந்த காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயா வச்சிருக்கணும், எங்க கிட்ட வச்சு கூடாது. கவுண்டிங்ல இருக்கும் போது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க உறவுகளே. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் இருக்கும் போது
5 ரவுண்ட் 6 ரவுண்ட்ல முதலமைச்சராக விஜய் வரப்போறாரு, ஆளுங்கட்சியாக தாவேகா வரப்போதுன்னு திமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட், அதிமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட் கீழே போய் தாவேகால உறுப்பினர் அட்டை ஓட்டல எனக்கு தெரியும். ஆனா ஆனா நாங்கள் வெல்லல, நாங்கள் தோற்று விட்டோம். 234 ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கிடையாது. இல்ல இருந்தாலும் எப்படியாவது 2031 எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம், இந்த மண்ணை மாற்றுவோம், அதிகாரம் எங்கள் கைக்கு வரும் என்று 1-10 இருக்கும். யோசிச்சு பாருங்க. மே 18 சென்னை மறைமலை நகர்ல அவ்வளவு கூட்டம். தோற்று போன கட்சிக்கு நாங்கள் தோற்று விட்டோம் தான், மாற்று கருத்தே இல்ல. ஆனா விஜய்க்கு வாக்களிச்ச மக்களே, திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்ச மக்களே, நீங்க என்னைக்கு வெல்ல போறீங்க? இந்த மண்ணில சாதாரண மக்கள், அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சி வெல்ல வேணும். தமிழ்நாட்டில் இன்னும் 100 ஆண்டுகள் ஆகட்டும், நல்லாட்சி என்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையுதா, அது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும். வந்த 10 நாள்ல எங்க குறையா சொல்றீங்க, 10 நாள்ல எங்க குறை சொல்ற மாதிரி நீங்க ஆட்சி நடத்துறீங்க. எங்க அம்பத்தூர்ல ஒரு மூதாட்டிங்க, வயசான பாட்டிங்க, பொன்னம்மாள்னு சொல்லி அடிச்சு போட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை எல்லா பக்கம் நடக்குதுங்க. வந்த உடனே சிங்கப்பெண் அதிரடி படைன்னு போட்டீங்களேங்க, அந்த சிங்கப்பெண்ணை எங்கங்க ஏதாவது ஜூல போட்டு அடைச்சு வச்சிட்டீங்களா? எங்கப்பா எங்க போச்சு உங்க சிங்கப்பெண் அதிரடி படை? இந்த சூலூர்ல 10 வயது சிறுமிக்கு இவ்வளவு பெரிய வன்கொடுமை நடந்திருக்கு. கொலை செஞ்சிட்டாங்க. அதாவது அந்த குற்றவாளி மொத மாடியில இருந்து கீழே குதிச்சாரா, உடனே இவங்க போய் மாவு கட்டு போட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிட்டாங்களா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மாவு கட்டு போட்டு அரசாங்க மக்களுடைய வரி பணத்துல 3 வேளையும் சாப்பாடு போட்டு நல்லா தெம்பாக்குறதுக்கு விட, ஏமா ரம்யா பாரதி வெஸ்ட் ஜோன் ஐஜிங்க ரம்யா பாரதி சிரிக்குதுங்க. அந்த அம்மா எனக்கே நேற்று இரவு தூக்கம் வரல, 4-4:30 வரைக்கும் என்னால் இந்த இப்படிலாம் நடக்குது, இது எப்படி சரி செய்யறது? எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெற்ற அத்தனை பேர் கதற. அடுத்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படிதாங்க நிப்பாட்டுறது? இது எப்படி நிப்பாட்டுறது? பாலியல் வன்கொடுமை நடக்குது. எதிர்த்த வீட்டுக்காரன், கூட பிறந்தவன், இந்த பக்கம் வர்றவன், கார் டிரைவரு, சின்ன வயசு 10 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யறனா உன் மனசுல அப்படி என்ன வக்கிரம் இருக்கு? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி நிப்பாட்டுறது? தூக்கமே வரல, இது எப்படிங்க நிப்பாட்டுவீங்க? தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க. அந்த போனை கொடுங்க. அந்த போக்சோன்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட்னு 2012 கொண்டு வந்தாங்க. அதுல 2 விதமான செக்ஷுவல் அஃபென்ஸ் இருக்கு. ஒன்னு பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்சஸ், இன்னொன்னு அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ். ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம்? அக்ரவேட்டர்னா யார் அந்த குழந்தைய பாதுகாக்கணுமோ அவனே அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறது. மிஞ்சி போனா இதுல என்ன பண்ணுவீங்க? தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. எத்தனையோ தூக்கு தண்டனை நீதிமன்றத்துக்கு போய், உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒண்ணுமில்லாம ஆயிருக்கு. இந்த முகிலிவாக்கத்துல 7 வயசு குழந்தைய கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி எரிச்சு கொன்ன அந்த துஷ்வந்தன் ஒரு பையன் இருந்தா தெரியும்ல, அந்த பையன் சிறைக்கு போயிட்டு பெயில் வாங்கி திரும்ப அவன் பெத்த தாயை கொண்டு போட்டான். காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பெத்த தாயை கொண்டு போயிட்டான். ஒரு சின்ன பிள்ளை, 7 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு எரிச்சு கொண்டதோட இல்லாம பெத்த தாயை கொண்டு போட்டாங்க. அந்த துஷ்வந்துக்கு உச்ச நீதிமன்றம், நீ செஞ்ச செயலுக்கு சிசிடிவி எவிடன்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்லி துஷ்வந்த விடுதலை செஞ்சிருச்சு. செட் ஃப்ரீ. துஷ்வந்தனுக்கு விடுதலை ஆயிட்டாரு. இதாங்க இந்த நாட்டுடைய அரசியல் நிலைமை, இந்த நாட்டுடைய நீதிமன்றத்தினுடைய லட்சணம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட் 2012 வந்துச்சு. 15 ஆண்டுகள் ஆக போகுது. இன்னும் ஏங்க எந்த குழந்தைய செக்ஷுவல் அஃபென்சஸ்ல இருந்து உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல? குழந்தைகளை ஏங்க பாதுகாக்க முடியல? 2 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை முதல் 70-75 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையினால இந்த சமூகம் சீரழிஞ்சு கிடக்குன்னா காரணம் என்னங்க? அரசாங்கம் இருக்கக்கூடிய மது அரசாங்கம் விற்கக்கூடிய மது. இதை வச்சு மூடுங்களேன் பார்ப்போம்.
எங்க அக்காமார்கள், என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள்லாம் பேசுனாங்க, எப்படியாவது இதை வச்சு நீங்க இருக்கிற எல்லா மதுபான கடையை மூடிருங்களே. மூடுனா லாட்டரி மாட்டினுக்கு யார் பதில் சொல்றது? ஆதவர்ஜினாக்கு யார் பதில் சொல்றது? விஜய் ஆட்சி இல்லைங்க, ஆதவர்ஜினா ஆட்சி. லாட்டரி கடை, லாட்டரி ஓனர் மார்ட்டினோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மன்னார்குடி மாஃபியா கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்ட்டின் மாஃபியா. மார்ட்டின் மாஃபியா ஆட்சியில் உட்கார்ந்துருக்க நம்ம. நல்லாட்சி. விஜய் ரொம்ப நல்லவருங்க, தூய சக்திங்க. தூய சக்தினா எதுக்குங்க 717 மதுபான கடையை மட்டும் மூடுறீங்க? எல்லா மதுபான கடையும் மூடுனா தான் நீ தூய சக்தி. அதே 717 மட்டும் மூடுற, ஏன் மூடுற? சரி, இந்த 717 மூடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு வாரம் ஆச்சுல, 717 கடை எங்கெங்க இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க பாப்போம். நாங்க தெரிஞ்சுக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். பிராடு பையங்க நீங்க. 717 எங்கெங்க இருக்கு? எங்கெங்க மூடிருக்கீங்க? எல்லா கடையும் அதே மாதிரி இருக்குங்க, அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி இருக்கு. நீங்க எல்லா கொலை வழக்குகளா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை சம்பவங்களா இருக்கட்டும், எல்லாம் நிறைந்த போதையில இருக்கு, நிறைந்த போதையில நடக்குது. மானஸ்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா மதுபான கடையை இழுத்து மூடிடுவேன் சொன்னாரு. எங்களுக்கு நீங்க ஓட்டு போடல, ஆனா மதுபான கடைகளை நீங்கள் மூடாமல் இது எதையுமே சமூகத்தை நீங்கள் திருத்தவே முடியாது, திருத்தவே முடியாது. மதுபான கடைகளை மூடுங்க. மதுபான கடைகள்ல இருந்து நாங்க பாருங்க எத்தனை பேர் வந்திருக்கோம் பாருங்க, அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் வந்திருக்கான்னு பாருங்க. பொதுமக்கள்ல யாராவது ஒருத்தருக்கு சவால் விடுறேன், என் அண்ணன் தம்பி கூட இந்த கூட்டத்தில், நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்குள்ள வந்து பாருங்க. மது வாட ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 நான் சவால் விடுறேன், என் அண்ணன் தம்பிங்க மேலே மோந்து பாருங்க, மதுபான வாடை அடிக்காது, அடிக்காது. ஏன்? எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ற அரசியல் கட்சி நடத்தவில்லை, மக்களுக்கான ராணுவ படையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதனால தான் அந்த தெம்பும் திராணியும் திமிரம் இருக்கிறது, திமிரம் இருக்கிறது. வாங்க, யாருக்கிட்ட ஆட்சி போகணும், யாருக்கிட்ட அரசாங்கம் போகணுங்க சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. வாங்க, யார் மேலே அடிக்குதான்னு பாருங்க, பாருங்க, யாருனாலும் வந்து பாருங்க. எது வேணும்? யார் மாற்றத்துக்கான சக்தி? யார் மாற்றத்துக்கான சக்தி? நீங்க கடையவே மூட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா எது ஒன்றும் மாறாதுங்க, எது ஒன்றும் மாறாது. திடீர்னு ஆட்சி அமைச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறோம், நீங்க எந்த மாதிரியானதான் ஆட்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. அமித்ஷாவோட ஆசீர்வாதம் இல்லாம நீங்க வர முடியாது. அதனால தான் ஒரு பிராமணரை இந்து சமய அறநிலைத்துறைக்கு நீங்க போட்டிருக்கீங்க. அமித்ஷாவோட ஆதரவோட தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க, எல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுதுங்க. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்லுவீங்களே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குட்டி விஜய் இருக்கு, குட்டி விஜிமா இருக்கு அப்படின்னு. அந்த குட்டி விஜய்க்கும் குட்டி விஜிமாவுக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர சொல்லுவாங்க மோடி அமித்ஷாவும். அது என்ன உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். என்னுடைய பேச்செல்லாம் நீங்க பாப்பீங்களா எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். 2ஆவது படிக்கிற குழந்தை 3ஆவது படிக்கிற நுழைவுத் தேர்வு எழுதணும், 5ஆவது படிக்கிற பாப்பா 6ஆவது போகணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வு எழுதணும், 8ஆவது படிக்கிற பிள்ளைங்க 9ஆம் வகுப்பு போன நுழைவுத் தேர்வு எழுதணும். அதுக்கு பேர் தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையை மட்டும் அமித்ஷா சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க கொண்டு வரலன்னா அமித்ஷா அங்க அடிப்பாரு. கொண்டு வந்தீங்க அப்படின்னா 8 கோடி தமிழர்கள் ஓட தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் விரட்டி அடிப்போம். அதோட அவ்வளவுதான். உங்களுக்கு சினிமா வாழ்க்கை கிடையாது, அரசியல் வாழ்க்கை கிடையாது. மூடப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை, மூடப்பட்டது. நீங்க எந்த தைரியத்துல இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணரை நீங்க வந்து அமைச்சரா போடுவீங்க? அவர் இந்த சங்கர் படத்துல வர விக்ரம் மாதிரி. எப்பா, அரசு மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் வேலை பார்க்குதா, எக்ஸ்ரே வேலை பார்க்குதா, எக்ஸ்ரே வேலை செய்யறதுக்கு டெக்னீஷியன் இருக்காங்களா, எல்லா அரசு மருத்துவர்களும் சரியான நேரத்துக்கு வர்றாங்களா, ஆபரேஷன் சரியா நடக்குதா, எல்லாத்துக்கும் சரியான முறையில் எல்லா வசதிகளும் கிடைக்குதான்னு பார்க்கறத விட்டுட்டு இந்த வீல் சேர் தள்ளுவாங்க பார்த்தீங்களா, அவங்க 50 ரூபா முறைகேடா வாங்குறாங்களாமா. இந்த சங்கர் படத்தில் இருக்கக்கூடிய அறிவாளித்தனம், இதெல்லாம் சங்கர் படத்தில் இருக்கக்கூடிய அறிவாளித்தனம். ஆயிரக்கணக்கான கோடி, 1000 கோடியில் அமைச்சர், முதலமைச்சர், பிரதம அமைச்சர், மத்திய அமைச்சர்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அவனெல்லாம் விட்டுருவாங்க. சாதாரணமாக ரோட்டில் போகிற எச்சு துப்பிட்டானா அவனை போய் வந்து இந்த அந்நியன் கொலை பண்ணிடுவான். இந்த மாதிரியான இந்த பிராமண வேலைகள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரிசர்வேஷனால தாங்க நாடு வந்து கெட்டு போகுது அப்படின்பாங்க. சரிப்பா, அதை விடு. நான் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை ஏன் வந்துச்சு தெரியுமா?
இந்த துறை வர்றதுக்கு முன்னாடி, இந்த அமைச்சகம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் இந்து தமிழ் மன்னர்களால, சைவ மன்னர்களால, தமிழ்நாட்டு மன்னர்களால கட்டப்பட்டது. தமிழ்நாட்டு மன்னர்களால கட்டப்பட்டது, தமிழ்நாட்டு வியாபாரிகளால கட்டப்பட்டது, நாட்டுக்கோட்டை செட்டியார்களால கட்டப்பட்ட கோயில்கள் எத்தனையோ இருக்கு. அப்படிப்பட்ட கோயில்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த உயர்ந்த தெய்வ சிலைகள், கடவுள் சிலைகள், திருவுள சிலைகள், அந்த கடவுளுக்கு பூட்டக்கூடிய மதிப்புமிக்க ஆபரணங்கள், அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட பலாயிரக்கணக்கான விவசாய நிலம் எல்லாம், அந்த விவசாய நிலத்துல இருந்து வரக்கூடிய எல்லா விளைச்சலும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு மட்டும்தான், தலைமை ஐயருக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்டது. அதை மாத்தணும்னு நினைச்சாங்க. யாரு? நீதி கட்சியில இருந்த பனங்கல் அரசர்னு. அவரு சும்மா இப்ப இருக்கிற மாதிரி ஒரு செய்தி அரசியல் மட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து இந்த கொங்கு நாட்டுல இருந்து, நம்ம திருச்செங்கோட்ல இருந்து கொங்கு நாட்டு தங்கமாக, கொங்கு நாட்டு சிங்கமாக பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்புராயன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகிறாரு. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையை பயன்பாட்டுக்கு கொண்டு வராரு. இனிமேல் தலைமை குருக்கள் கையில அதிகாரம் இருக்காது, கோயில் அதிகாரம் இருக்காது. நான் அரசாங்க அதிகாரியை நியமிக்கிறேன், அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட தான் இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோயில்களும் வரும் என்ற சட்டத்தை போட்டது அமலுக்கு கொண்டு வந்தவர் டாக்டர் சுப்ராய கவுண்டர். அவர் கொங்கு நாட்டின் மண்ணு, கொங்கு நாட்டின் தங்க. அவர் மண்ணில இருந்து போனாரு. யாரு? தலைமை ஐயர்கிட்ட அதிகாரம் குவிஞ்சிருக்கு. கடவுள் சிலைகள், கடவுள் சிலைக்கு பூட்டக்கூடிய ஆபரணங்கள், அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள்ல இருந்து வரக்கூடிய விளைச்சல் எல்லாம் தலைமை குருக்கள்கிட்ட, தலைமை ஐயர்கிட்ட கிடக்குது. அவன் தப்பா அதை பயன்படுத்துறான்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையை ஆரம்பிச்சா 100 வருஷம் கழிச்சு ஒரு பார்ப்பானுக்கே இந்து சமய அறநிலையத்துறையை குடுப்பா அப்படின்னா உனக்கு என்ன வரலாறு தெரியுது? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு வரலாறு உங்களுக்கு என்னப்பா தெரியுது? என்ன தெரியுது? என்ன தெரியுது? 7 பேர் ஆதி திராவிடர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துட்டோம், 5 பறையருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கு சீட்டு கொடுத்துட்டோம், ஒரு அருந்ததிய மக்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துட்டோம். வேங்க வேலை பத்தி பேசுங்களேன். பேசுவீங்களா? வேங்க வேலை பத்தி பேசுறதுக்கு சிஎம் விஜய்க்கு துப்பு இருக்கா? பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆகாஷ் ஒரு பையன், சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த ஆகாஷ்னு ஒரு பையன், லாக்அப் டெத், காவல் நிலைய மரணம். அந்த பையன் செத்து 75 நாட்கள் ஆகுது. 75 நாட்களாகியும் காவல் மரணத்தினால் பாதிக்கப்பட்ட ஆகாஷினுடைய உடல் மார்ச்சுவாரியில இருக்கு. மார்ச்சுவாரியில இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பையன், இளம் வயது பையன் ஆகாஷ் என்ற பையன் காவல் நிலைய மரணத்தினால பாதிக்கப்பட்டு செத்து அவன் பிணம் 75 நாட்களாக மார்ச்சுவாரியில இருக்கு. ஆதி தமிழ் குடியில பிறந்த பையன். பேசுவீங்களா? 5 பறையருக்கு சீட்டு கொடுத்துறேன். கிழிச்ச ஆதி திராவிடன் இருக்கக்கூடிய சாதி சான்றிதழ ஆதி தமிழர்ல மாத்த முடியுமா? மாத்த முடியுமாயா? பேசுவீங்களா? பேச முடியாது. என்ன சமூக நீதி நீங்க கொடுத்துட்டீங்க? கேட்டா நாங்க பொது தொகுதியில பட்டியல மக்களுக்கு சீட்டு கொடுத்தோம். அதுக்கெல்லாம் ஒரு திமிர் இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு ஆண்மை இருக்கணும். பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட மக்களை, பட்டியல மக்களை நிற்க வச்சு அவர்களுக்காக அத்தனை சமூக மக்களும் வேலை செய்யற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை சாத்தியப்படுத்தி எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். பொய்யா சொல்லிக்கிட்டு இத்தனை 10-15 நாட்கள்ல இத்தனை வேஷம் இருக்குங்க, இவ்வளவு அவலங்கள் இருக்குங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. ஏதாவது பேச முடியுதா பாருங்க? ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியுதாங்க? பிரஸ் மீட்னா ஓடுறாரு. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடாக மாறிக்கொண்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்க யாரு மாற்றம்? எங்கள் அண்ணன் 15 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க பேசி மக்களை எழுப்பி ஒரு களத்தை தயார் பண்ணி வச்சிருந்தார். திராவிடத்துக்கு மாற்றான ஒரு களம். வாக்குக்கு காசு கொடுத்தாலும் திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காத ஒரு சனத்தை எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தயார்படுத்தி வச்சிருந்தாரு. நேராக வந்தீங்க, மாற்றம்னு பேசுனீங்க, அப்படி நீங்க இப்படி நீங்க இப்படியே தலைய ஆட்டி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த ஆட்சி உங்களுக்கு நிலையான ஆட்சியாக இருக்கு. நாங்க சொல்றோமே, நாம் தமிழர் கட்சி உங்க ஆட்சியை வரவே இருக்கிறோம், திமுக உங்க ஆட்சியை வரவே இருக்குது, அதிமுக உங்க ஆட்சியை வரவே இருக்குது, பாஜக உங்க ஆட்சியை வரவே இருக்குது. 5 வருஷம் நீ ஆண்டு பாரு ராஜா, ஆண்டு பாரு. 2.5 மணி நேரம் படம் இல்ல ராஜா. 5 வருஷம் மக்கள் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும், பேசணும்.
மக்கள்கிட்ட போய் பேசணும். பரந்தூர் விமான நிலையத்தில் போய் நின்னீங்களே, பேசுனீங்களே, படம் எடுத்தீங்களே, ரீல்ஸ் போட்டீங்களே, எல்லாம் போட்டியில உங்களால ஏதாவது செய்ய முடியுதா? இன்னும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க ஆய்வு பண்றேன் அப்படின்னு. ஏன் ஆட்சியில, விஜய் ஆட்சியிலங்க, தாவேக்கு ஆட்சியில பரந்தூர்ல விமான நிலையம் வராதுங்க, பேச முடியல. காரணம் யாரு? உங்களுக்கு காசு கொடுத்த மார்டின் திரிகிருவான். அவங்களுக்கு தான் நீங்க ஆட்சி செய்றீங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஆட்சி செய்ய மாட்டீங்க. 1000 ரூபா கொடுக்க முடியலங்க. பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? என்னுடைய அரசியல் வந்து எங்க அரசாங்கம் வந்து குதிரை பேர அரசாங்கம் கிடையாது, நாங்க குதிரை வேகத்தில் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். குதிரை வேகம் தான். இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாளைக்கு 1000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஜோசியக்காரர் வந்து ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டு அடுத்தது நாங்க அப்படிலாம் சொல்லலைங்க, ஜோசியக்காரர் நாங்க திரும்ப பட்டுக்கிறோங்க அப்படின்னு. ஏய், நீ குதிரை வேகத்தில் ஆட்சி பண்ற, ஆனா பந்தய குதிரை வேகத்தில் இல்ல, பீச்சு குதிரை வேகத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க. தெரிஞ்சுக்கோ, நீ அரசியலை படிக்காம, மக்களோடு மக்களாக நிக்காம, போராட்ட காலத்துல மக்களுடைய வேர்வை உன் சட்டையில படியாம 5 வருஷம் நீ ஆட்சி அமைச்சிட்ட, ஆட்சியை முடிச்சிட்டா பாரு. ஜனம் போராடும். 2500 ரூபாய் கொடுப்பேன், நீங்க 1000 ரூபாயே கொடுக்க வக்கில்லையே. 2500 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க? 2500 ரூபாயே கொடுக்க உங்களுக்கு வக்கில்லையே. மாமன் சீர் எப்படி கொடுப்பீங்க? மாமன் சீரை கொடுக்க வக்கலன்னா அண்ணன் சீர் எங்க இருந்தா கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் இந்த இளந்தாரி பிள்ளைகளை ஓட்டு போட்டாங்களே, அவங்களுக்கு எப்படி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் காசு கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? ஆதவ த்ரிஷா அவங்க பாருங்க, த்ரிஷா ஜிஆர்டில இருந்து வாங்கி கொடுப்பாங்களா? ஜிஆர்டி ஓனர் அடிக்க மாட்டானாப்பா. என்னப்பா இது? பேசினாலும் ஒரு நியாயமா பேசுங்கப்பா. த்ரிஷா கொடுப்பாங்களா? சொல்றத கேளுங்க. ஒரு தடவை ஆதவர்ஜினா வந்து பேசுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்கனாலும் ஏறலாம், எங்கனாலும் இறங்கலாம். ஓசி பஸ்ஸுங்க, ஓசி பஸ். இப்போ இந்த பிங்க் பஸ் போதில்ல, மகளிர் விடியல் பயணம் சிட்டிக்குள்ள மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கோம், ஊருக்குள்ள மட்டும் சுத்திட்டு இருக்கோம். விஜய் ஆட்சியில் எங்கனாலும் ஏறலாமா, எங்கனாலும் இறங்கலாமா? டவுன் பஸ்ஸு, மொவசல் பஸ்ஸு, எல்எஸ்எஸ் பஸ்ஸு, இந்த மாதிரி வந்து ஏசி பஸ் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ. அது ஃப்ரீ பஸ் இல்லை. இந்த பஸ் நிர்வாகம் அரசு போக்குவரத்து கழகத்தையே யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்தா தான், ஃப்ரீயாக கொடுத்துடணும். அப்படின்னா தான் எவனா ஒரு இழிச்ச வாய்ப்பாயம் கிடைப்பா இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை மாற்றுறதுக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டேன், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும், பெண்களுக்கு போராட்டமாக நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும், இளைஞர்களுக்கு போராட்டமாக நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும். இந்த அரசு ஊழியர்களுக்கு சொல்லிட்டேன், எங்களுக்கு காசு வரலைங்க, பிஎஃப் வரலைங்க, ஊதிய உயர்வு வேணுங்க, நிரந்தர பணி வேணுங்கன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் யாராவது போராட்டம் பண்ணீங்கன்னா, எப்பா சொன்னா நம்ப மாட்டீங்க, போஸ்டல் ஓட்டுல தாறுமாறா குத்திருக்காங்க. தாறுமாறா விசிலு தான் வரணும். ரிஜெக்ட் ஆன ஒரு 100 ஓட்டுங்க, 100 ஓட்டு விசிலுக்கு தான். அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. என்னப்பா ஒரு மாற்றத்தை பார்த்தீங்க? அடுத்தவங்களுக்கு படிச்சு சொல்லக்கூடிய நீங்களே இந்த மாதிரி வந்து மாற்றம் எது, ஏமாற்றம் எதுன்னு தெரியாம ஓட்டு போட்டீங்க அப்படின்னா சாதாரண மக்களை நாங்க என்னப்பா சொல்றது? என்ன சொல்றது சொல்லுங்க? எது மாற்றம் சொல்லுங்க? ஒரே ஒரு கேள்விதான். சூலூர்ல 10 வயது சிறுமி பாதிக்கப்பட்டாலா? வெஸ்ட் சோன் ஐஜி அம்மையார் ரம்யா பாரதிக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்க கையில துப்பாக்கி இருக்குல்ல, அது எதுக்கு இருக்கு? பூ பறிக்க இருக்காமா? சுட்டு கொள்ளுங்க. இந்த நாட்டினுடைய இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு 4 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்தவனுடைய கருணை மனுவை நிராகரிக்கிறாங்க. 4 வயசு குழந்தைய ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்து கல்லால் அடிச்சு கொண்டுட்டாங்க. கருணை மனு ஓடுறான் திரௌபதி முர்முட்ட. போது இவனை தூக்குல போடுங்க என்று சொல்லி இந்திய நாட்டின் முதல் பெண் திரௌபதி முர்மு ஆணை கொடுக்கறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? துப்பாக்கி எதுக்குங்க வச்சிருக்கீங்க? பூ பறிக்க வச்சிருக்கீங்க? சுட்டு தள்ளுங்க. இதே கோயம்புத்தூர்ல 2010ஆம் ஆண்டு ஒரு சேட்டு பொண்ணு முஸ்கின்னு பேரு அவனையும் அந்த குழந்தையும் அவங்களுடைய தம்பியும் ஏற்கனவே அவங்க வீட்டுல டிரைவராக வேலை பார்த்த மோகன்கிறவன் தன்னுடைய நண்பரோட சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிட்டான். அவனை வந்து சைலேந்திர பாபு சுட்டு பிடிச்சாரு. சைலேந்திர பாபு இப்ப நல்லா தானங்க இருக்கிறாரு. ஜம்முன்னு இருக்க ராஜா பகவத் மாதிரி இருக்காரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? முஸ்கின் என்ன பிரச்சனை? முஸ்கின் பணக்கார வீட்டு பெண்ணு, சேட்டு பெண்ணு.
இந்த பாதிக்கப்பட்ட சூழல் 10 வயது சிறுமி அவ கூலியாளு, கூலி வீட்டுக்காரனுடைய மகள். அப்ப பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியாங்க. மடப்புறம் அஜித் ஏழைப்பட்ட பையன் கேட்பாரட்டு செத்து போயிட்டான். இதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையனை காவல் நிலையத்தில் வச்சு லாக்அப் டெத் பண்ணிடுவீங்களாங்க? பண்ணிடுவீங்களாங்க? என்னங்க ஆச்சு கேட்டா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நடிப்பு. நானும் சிறு வயதில் சோத்துக்கு கஷ்டப்பட்டுத்தான் இருந்திருக்கிறேன். ஒரு இணை இயக்குனருடைய வீட்டு மகனாக இருந்த. ஏய், நீ 10 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்க. 10 வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமாக சினிமால நடிச்ச ஒரு நடிகர் சிஎம்மாக பதவி ஏற்கும் போது நான் பசியோடு வறுமையோடு இருந்திருக்கேன்னு சொல்லி நடிக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட இது கூட பரவாயில்லைங்க. நடிகர் விஜயாவது பொய்யா சொல்றாங்க. நடிகர் விஜயாவது 50-60 படம் நடிச்சிருக்காரு. அவங்க எம்எல்ஏ எல்லாம் பாருங்களேன், காலில் செப்பல் போடாம, டேய் முடியலடா, வலிக்குதுடா, காது வலிக்குது, செப்பல் போட மாட்டேங்க, செப்பல் போட மாட்டேன், நான் அரசு பேருந்துல தான் பயன்படுத்துவேன், இப்படிலாம் இருக்கிறாங்க. ஏய், ஜனம் உங்களை நம்பி ஓட்டு போட்டுச்சு, ரீல்ஸ் போடாத, நிர்வாகத்தை பாரு, அரசு நிர்வாகத்தை பாரு. நிர்வாகத்தை பார்க்க முடியல, விலகி ஓடு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை எதிர்கட்சிக்காரன் முழுக்க ரசிக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்காரன் என்ன செய்யறதுனே தெரியாம இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு இடத்துக்கு இந்த நாடு வரும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எப்படியாவது எங்களை ஒரு 4-5 பேரை உள்ள அனுப்பிச்சிருவீங்க, மக்களுக்காக ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா நீங்க உங்களுக்கு நீங்களே நிறைய பண்ணிக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் எதுக்கு இதுக்கெல்லாம் எல்லா பிள்ளைகளும் எங்க கட்சிக்காரங்களாம் பாருங்க, இதுக்கு தூக்கு தண்டனை போடணும், சுட்டு கொள்ளுங்கிறாங்க. வள்ளுவர் இதுக்கு சொல்லியிருக்காரு, குடிப்புறங்காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிப்புறங்காத்து ஓம்பி குற்றம் கடிதல்ங்கிறது வடு கிடையாது, அது தப்பு கிடையாது, வேந்தனுடைய தொழில், அரசனுடைய தொழில். அது குற்றம் குடிப்புறம் காக்கணும். குடிய காக்கணும், எவன் குடிய கெடுக்கிறானோ அவனை சுட்டு தள்ளணுங்க. ரம்யா பாரதி அவர்களே, நீங்க அந்த குற்றவாளி சூலூர்ல இருக்கக்கூடிய 10 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிகள் கார்த்தியும் மோகனையும் என்கவுண்டர்ல சுட்டு போடுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்க பின்னாடி நிற்கும். ரம்யா பாரதி அவர்களே, உங்க துப்பாக்கிக்கு வேலை கொடுங்க, மக்களுக்கு உரிய நீதியை கொடுங்க. எப்படியாவது குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா உண்மையில ஒரு தீர்வை நோக்கி நகரணும். தாய் தமிழ் சொந்தங்களே, கவலைப்படாதீங்க. என் நாம் தமிழர் கட்சி உறவுகளே, வள்ளுவன் நமக்கு தான் எழுதி வச்சிருக்கான். மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தம் தகுதியால் வென்றுவிடல். நமக்காக தான் சொல்லி வச்சிருக்கான். அவன் எவ்வளவு நாள் பேசட்டும், நமக்கு போராட மட்டும்தான் தெரியும், உண்மையாக இருக்கத்தான் தெரியும், உழைக்கத்தான் தெரியும், உரத்து பேச தெரியும், அன்பாக இருக்க தெரியும், உரிமையோடு மக்கள் கிட்ட பேச தெரியும். நம்மளை மக்கள் இன்றலனாலும் என்றாவது ஒரு நாள் நம்மளை ஆட்சி அரியணைக்குள் வைப்பார்கள். இந்த கோமாளிகளை ஆட்சி அரியணையில் வைக்கும் போது நம்மளை போன்ற போராளிகளை ஆட்சி அரியணையில் வைக்க மாட்டார்களா? உறுதியாக வைப்பார்கள். மனசை விட்டாதீங்க. நாளை நமது, தமிழ்நாடு நமது. உறுதியாக வெல்லுவோம். தலைவருடைய கனவை, லட்சியத்தை நாம் வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அன்பு உறவுகளே, கோவை